கலைச்செல்வி, ஏம்மா கலைச்செல்வி, பொம்மை வந்து அதுட்டு பேச பிள்ளைங்கிட்ட, எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது பிள்ளைங்களாம் மாமா நல்லா இருக்க மாமான்னு பிள்ளைங்க குரல் கொடுக்கும். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க. இந்த கலை அழிஞ்சு போயிருக்குங்கிறத கவலையினால பிள்ளைங்களுக்கு பொம்மையை கையில் கொடுத்து எப்படி இயக்கணும் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். சினிமா எப்போ வந்தது, தொலைக்காட்சி எப்போ வந்தது, இந்த சமுதாயம் சீரழிஞ்சு போச்சு. நடு வரல, இந்த வரல, இந்த வரல, இந்த இந்த கைக்கு இந்த கைக்கு இந்த இந்த மாற்றிப்போம். துணி இதில் வந்து ஹோல் இருக்கும். இல்லை சரி, அந்த 3 கைக்கும் அந்த 2 கைக்கும் தலைக்கும் எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது. இந்த கலை வளரும், வளர்க்குறதுக்கு தமிழனே உதவுவா, ஏதாவது வடிவத்தில் உதவுவா. இந்த கையில் நான் எவ்வளோ நேரம் சின்னாலும் எனக்கு வலிக்காது. ஏன்னா நான் மனப்பூர்வமாக அதை சுமந்துட்டுருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்கள். நான் கையில் ஏதோ பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வரைக்கும் மண்மரபில் நம்ம எப்பயுமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வரலாற்று சிறப்பு வாய்ந்த தொன்மையான கோயில்கள், கல்வெட்டுக்கள், கட்டடக்கலை, நிறைய தொன்மையான அகழாய்விடங்கள், இந்த மாதிரியான இடங்களை மட்டுமே பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த பொம்மையோடு தான் இப்போ நான் விளையாடிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தொன்மையான கலைகளில் உள்ளான தோல் பாவை கூத்து அல்லது பாவை கூத்து, பொம்மலாட்டம் இப்படின்னு நிறைய பேர்கள் அழைக்கப்படக்கூடிய இந்த பொம்மலாட்ட கலையை பற்றியும் அந்த பொம்மலாட்ட கலைஞர்களுடைய நிலை இன்றைக்கு எவ்வாறு இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க போகிறோம். கையில் பொம்மையோடு இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மண்ணின் மரபையும் தொன்மையின் அடையாளத்தையும் காத்து நிற்கக்கூடிய கலைகளில் முக்கியமான ஒரு கலை தான் இந்த பொம்மலாட்ட கலை. இந்த பொம்மலாட்ட கலையை வளர்த்திருக்கக்கூடிய ஒரு சில பொம்மலாட்ட கலைஞர்கள்லாம் இன்றைக்கி எஞ்சியிருக்காங்க. இன்றைக்கு தமிழகத்தில் அருகி வந்து கொண்டிருக்கக்கூடிய கலைகளில் இந்த பொம்மலாட்ட கலையை ஒன்று ஆமான்னு சொல்கிறாரு. இந்த பொம்மலாட்ட கலையை இன்றைக்கி செங்கல்பட்டு பகுதியில் கொஞ்சம் காப்பாற்றிட்டு இருக்கக்கூடிய பொம்மலாட்ட கலைஞர்கள் முக்கியமான ஒருத்தராக இருக்கக்கூடிய திரு அகநம்பி ஐயா அவர்கள் தான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். ஐயாவுக்கு வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த பொம்மலாட்ட கலையை பற்றி ஐயா கிட்ட நம்ம கொஞ்சம் சில விஷயங்கள் பேசலாம். ஐயா, இந்த பொம்மலாட்ட கலைனா என்ன, இந்த பொம்மலாட்ட கலை எப்படி உருவாச்சு, இந்த கலையினுடைய தோற்றம், இந்த கலை எப்போலேருந்து மக்கள் மத்தியில் பிரபலமாச்சு அப்படின்றத பற்றி நம்ம மண்மரபு நேயர்களுக்கு சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். முதல் மனிதன் தமிழன் என்று சொல்லுகிறார்கள். அதுவும் முதலாக மனிதன் பிறந்தது தமிழ்நாட்டில்தான் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது மனிதர்கள் பொழுதுபோக்குக்காக ஏதாவது செய்துட்டு இருந்தாங்க. அப்போது ஒன்று உருவானது தான் இந்த பொம்மலாட்டங்கிறது. இந்த பொம்மலாட்டத்தை அவங்க பொழுதுபோக்குக்காக தன்னுடைய கவலையை போக்குவதற்காக ஆரம்பித்தாங்க. இது ஒரு கதை சொல்லின்னு சொல்லுவாங்க. கதை சொல்லின்னு சொன்னால் இந்த பொம்மலாட்டத்தின் மூலமாக சமுதாயத்தில் நடக்கக்கூடிய, அக்கம் பக்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை எடுத்துக்கிட்டு அது நல்லதோ கெட்டதோ அதை வந்து மற்றவங்களுக்கு பாடமாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. இதுதான் அந்த கலை வளர்ச்சி ஆனது. இதிலிருந்து வந்தது தான் அந்த கம்பி வச்சு ஆட்டுவாங்க பொம்மை, கம்பி பொம்மைன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரிங் பப்பட்னு சொல்லுவாங்க. அது அப்புறம் இந்த தோல் பாவை கூத்துன்னு சொல்லுவாங்க. தோல், மாட்டுத்தோல், ஆட்டுத்தோல் இதெல்லாம் செய்யக்கூடியது தோல் பாவை கூத்து. அந்த கூத்தும் அது திரைக்கு பின்னால் வந்து எல்லாமே திரைக்கு பின்னால் தான் பண்ணுவாங்க. இது வந்து என்னென்னா, இதிலேயே கையுறை பொம்மை. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கையுறை பொம்மை, க்ளவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பொம்மையினுடைய தலை மட்டும் நமக்கு தலை மட்டும் நம்ம நடுவரில் இருக்கும். 2 விரல்களும் 2 கைக்கு நம்ம அதில் வந்து துவாரங்கள் இருக்கும். அதில் நுழைச்சி விட்டு நம்ம அதை அசைக்கிறது. அது வசனத்துக்கு தகுந்தவாறு அது தலையாட்டுறது, கை தட்டுறது, ஆட்டம் போடுறது, துள்ளுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது. இப்போ வந்து என்னென்னா, முன்னாடியில் வந்து மகாபாரதம், ராமாயணம், இந்த மாதிரி வள்ளி திருமணம், அந்த கதையெல்லாம் சொன்னாங்க. புராண கதைகள், இதிகாச கதையெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாம் மாறி போச்சு. இப்போ அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. இப்போ என்னென்னா
தனியாரும் சரி அரசாங்கமும் கூட சரி என்ன பண்ணுறாங்கன்னா சாலை பாதுகாப்புக்காக பெண் குழந்தை கொலை பண்ணுறாங்க. அதுக்காக மற்றபடி மருத்துவ விழிப்புணர்வு, இப்படி பல்வேறு விழிப்புணர்வு அதுக்காக இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இப்போ மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் காலமாட்டு என்னென்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2200-300 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க அரசாங்கத்தில். தமிழ் கலை பண்பாட்டுத் துறையில் பதிவு பண்ணியிருக்காங்க கலைஞர்களும். சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், நாடகம், இந்த மாதிரி எல்லா கலைகளும் பதிவு பண்ணியிருக்காங்க கலைஞர்கள். ஆனால் கணக்கு பார்க்கும்போது அந்த பட்டியலை பார்க்கும்போது இந்த பொம்மை நாட்டத்துக்கு தமிழ்நாட்டில் என்னையும் சேர்த்து வெறும் 5 பேர் தான் பதிவு பண்ணியிருக்காங்க, உறுப்பினராக இருக்காங்க. அப்போ இது எவ்வளோ தூரம் குறைஞ்சி போயிட்டு இருக்குங்கிறத பாருங்கள். இதை வந்து நம்ம வளர்க்கணும். இன்னொரு விஷயத்தை சொல்லப்போனால் திரைப்படம் உருவானதே இதுலேருந்து தான் சொல்லலாம். திரைப்படம் ஆரம்பித்தாங்க, நடிகர்கள் திரைப்படமாக எடுத்தாங்களே, இதனுடைய வளர்ச்சி தான் திரைப்படம். எதனால் இன்னும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலலாம் இது பிரம்மாண்டமாக பண்ணிகிட்ருக்காங்க. வெளிநாட்டில் இந்த இதை மாதிரி பண்ணல. வெளிநாட்டில் வந்து என்னென்னா தண்ணியில் குளத்தில் முங்கி இருந்துக்கிட்டு அந்த கலைஞர், என்ன மாதிரிப்பட்ட கலைஞர் தண்ணியில் குளத்தில் முங்கி இருந்துட்டு தண்ணிக்கு மேலே பொம்மையை வச்சு ஆட்டுறாங்க. இப்படிலாம் பண்ணுறாங்க வெளிநாட்டில். இது மிகப்பெரிய பிரம்மாண்டமான முறையில் போயிட்டுருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் தான் கொஞ்சம் குறைஞ்சி வந்துட்டுருக்கு. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ வந்து என்னென்னா சில நல்ல காரியங்கள் பண்ணுறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லலை. கலைகளை வளர்க்கறதுக்காக வருஷத்துக்கு 1 ஆண்டு பயிற்சின்னு கொடுக்குறாங்க. அந்த பயிற்சியில் பொம்மலாட்டமும் உண்டு. ஆனால் யாருமே சேரலை. அது பெரிய கவலை தருது. சரியான விழிப்புணர்வு விளம்பரம் இல்லாததுனால தான் இந்த பொம்மலாட்டம் இப்போது கொஞ்சம் அப்படி மறைஞ்சிட்டு இருக்கு. நான் வந்து இப்போ பள்ளிக்கூடங்கள், ஆரம்ப பள்ளிக்கூடம், உயர்நிலை பள்ளிக்கூடம், தனியார் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிள்ளைங்களை ரொம்ப சந்தோஷமாக கேட்டு பொம்மை அதே பேசும், பிள்ளைங்க பேசும். பொம்மை வந்து அதுட்டு பேசும் பிள்ளைங்கிட்ட, எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது பிள்ளைங்களாம் மாமா நல்லா இருக்கு மாமான்னு பிள்ளைங்க குரல் கொடுக்கும். அந்த மாதிரி இப்போ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இந்த கலையை அழிஞ்சு போயிருக்குங்கிறது கவலையினால் பிள்ளைங்களுக்கு பொம்மையை கையில் கொடுத்து எப்படி இயக்கணும் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. சமீபத்தில் 16 பிள்ளைங்களுக்கு பயிற்சி 1 வாரம் பயிற்சி கொடுத்து சான்றிதழும் கொடுத்துருக்கோம். கலை நிச்சயமாக மண்மரபு மூலமாக வளரும். கலைச்செல்வி, எம்மா கலைச்செல்வி, அங்கே பூங்காவுக்கு வந்தோமா, பொழுத போக்கணுமா, வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். அங்கே என்னம்மா பார்த்துட்டு இருக்க இவ்வளவு நேரமா? இங்கே வாமா. எவ்வளவு நேரமா நான் கூப்பிட்டுருக்கேன். என்னதான் அந்த உனக்கு வேலை? மாமா, அங்க ஒரு கல்லு பார்த்தேன், அது கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சது, அதான் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருந்தேன் மாமா. அப்படி என்னம்மா அந்த கல்லுல வித்தியாசம் தெரிஞ்சது? அந்த கல்லுல ஒருத்தர் கையில வில்ல புடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது மாமா. அது என்ன மாமா? ஓ அதுவா, அந்த வேப்ப மரத்து அடியில இருந்த அதைத்தானே நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். அது ஒன்றும் இல்லைம்மா, அது பண்டைய காலத்தில் நடுக்கல்லுமா. அது தாம்மா சொல்கிறேம்மா, அந்த நீ அவசியம் தெரிஞ்சிருக்கணுமா. இப்பெல்லாம் முதலமைச்சர் அப்புறம் பிரதமர் அப்படின்னு நாட்டை ஆளுறாங்கல்ல. ஆனால் அந்த காலத்தில் மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க, போர்ப்படை தளபதிகள் இருந்தாங்க, வீரர்கள்னு இருந்தாங்க. அவங்களாம் போருக்கு போவாங்க, வேட்டைக்கு போவாங்க. அதுக்கு இந்த வாள், வில்லு, அம்புன்னு கருவிகள் பயன்படுத்தினாங்க. அது என்னன்னா அந்த போர் வீரர்கள், படை தளபதிகள் இறந்து போனாங்கன்னு வச்சுக்க, அவங்க நினைவா ஒரு கல்லில் அவங்க உருவத்தை பொறிச்சு அந்த பகுதியில் நட்டு வச்சுருவாங்க. அதுதான் இப்போ நீ பார்த்த அந்த நடுகலுமா. ஓ அப்படியா? ஆமா, அந்த நடுகல்னா என்ன? அதனால என்ன பிரயோஜனமாமா? தேவையா இந்த வேலையெல்லாம்? இன்னமா எத்தி கேட்டு போட்ட. அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க எல்லாம் எதையும் தேவையில்லாமல் செய்தது இல்லைம்மா. அவங்களாம் அறிவில் சிறந்தவங்கம்மா. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நவீன இந்த காலகட்டத்தில் மக்கள் மத்தியிலே இந்த பொம்மலாட்டம் குறித்த வரவேற்பு எப்படி இருக்குது? தொலைக்காட்சி வந்தோன்னா மக்கள் தொலைக்காட்சி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இது கலையெல்லாம் மறந்துட்டாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க பாவம், இந்த பொம்மலாட்டுக்காரங்க அப்புறம் தோல் பாவை குத்துக்காரங்கெல்லாம் ஊர் ஊராக போவாங்க. குடும்பத்தை விட்டு ஊர் ஊராக போய் 10 நாள் 15 நாள் 20 நாள் ஒவ்வொரு ஊரே தங்குவாங்க. தங்கி இருந்து கலையெல்லாம் பண்ணாங்க.
நல்ல வரவேற்பு இருந்தது. அதெல்லாம் அந்த சினிமா வர்றதுக்கு முன்னாடி. சினிமா எப்போ வந்தது, தொலைக்காட்சி எப்போ வந்தது, இந்த சமுதாயம் சீரழிஞ்சு போச்சு. ஏன்னா இதன் மூலமாக புராணங்களையும் இதிகாசங்களையும் நல்லதையும் காட்டிடுறாங்க, மக்கள் கற்றுக் கொடுத்தாங்க இவங்க பொம்மாட்டம் மூலமாட்டம். அந்த சினிமா வந்தோன்னா பல வழியிலையும் தகாத முறையான அந்த அந்த பேச்சு வழி எல்லாமே மாறி போச்சு. மக்கள் அங்கே போயிட்டாங்க. தொலைக்காட்சியிலையும் தொடர்கள்லாம் அப்படிப்பட்ட தொடர்கள் தான் வந்துட்டு அதில் மக்கள் காலப்போக்கில் மனம் மாறிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கலைகளை நான் இப்போ பள்ளிக்கூடங்களை கொண்டு போகும்போது பிள்ளைகள்லாம் உற்சாகமாக பார்க்குறாங்க. ஒன்று, ரெண்டாவது ஆசிரியர்கள்லாம் பெருமையாக பார்க்குறாங்க, அதிசயமாக பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா நாங்கள் சின்ன பிள்ளைகளை பார்த்தது ஐயா, இப்போது இத்தனை வருஷத்துக்கு பிறகு நான் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுயா, ரொம்ப நன்றியான்னு கும்பிட்றாங்க. அதே மாதிரி இன்றைக்கி காலையில் ஒருத்தர் சொல்கிறாரு, பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடக்குது வந்து பார்க்குறீங்களான்னு கேட்டால், இல்லையா நான் வரணும் ஆசை தான், எனக்கு வேலை நிறைய இருக்குது, எனக்கு வேலைப்பொழு காரணமாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்க்கணும் ஆசை இருக்குது. இப்படி நிறைய பேர் பார்க்கணும் ஆசைப்பட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதை அந்த மண்மரபு ஏற்படுத்துங்கிறத நான் நம்புகிறேன். புதைந்து போன இடங்களை தோண்டி எடுத்து ஆய்வு செஞ்சாங்க, அதுதான் அகழாய்வுன்னு பேர். அப்புறம் இந்த கற்பாறைகளில் எழுதிச்சாங்களே அதுவும் கண்டுபிடிச்சாங்க நம்ம தொல்லியல் அறிஞர்களாம், அதுதான் கல்வெட்டுகள்னு பேர். அதில் எழுதி இருந்ததெல்லாம் படித்து நமக்கு சொல்லிட்டு இப்போ இருக்காங்க நம்ம தொல்லியல் அறிஞர்கள் தான். புரிஞ்சுதாம்மா? இவ்வளோ நடந்திருக்காமாம்மா? ஆமாம்மா, நம்ம மண்ணின் மரபை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். இப்போ நீங்கள் ஒரு பொம்மலாட்ட கலைஞராக இருக்கீங்க, உங்களுக்கு இது மூலமாக என்ன வருவாய் கிடைக்குது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலையை வளர்க்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நான் செய்துட்டுருக்கேன், பாடுபட்டுருக்கேன். நான் வந்து என்னுடைய தமிழன்னை கலைக்குழு மூலமாக இதை செய்துட்ருக்கேன்னு சொன்னால் என்னுடைய முழு ஈடுபாடு. எப்படி மண் மரபு நீங்கள் தொன்மையெல்லாம் கண்டுபிடிச்சி மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி தொன்மை கலையான இந்த பொம்மலாட்டத்தை நான் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் நான் பட்னியை கடந்து என்னுடைய காசை சொந்த காசை செலவு பண்ணி நான் செய்கிறேன். சில இடங்களில் இதுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா இதை என்ன இருந்தாலும் ஒரு இயக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு சாப்பாடு வேணும், போக்குவரத்து காரணி வேணும்ன்ட்டு அவங்க எனக்கு 500 1000 கொடுக்குறாங்க ஐயா. பள்ளிக்கூடங்களில் போனால் 500 1000 கொடுக்குறாங்க. சில பள்ளிக்கூடத்தில், அதுவும் குறிப்பாக அரசு பள்ளிக்கூடத்தில் போனால் ஒரு டீச்சர்மா கேட்குறாங்க, நீங்கள் பைசா கேட்பீங்களா சார் அப்படின்னு கேட்குறாங்க. பைசா கேட்பீங்களா சார்னு சொல்லும்போது அவங்களாம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் எந்த விதமான நிரந்தர வருமானம் இல்லாமல் இந்த பொம்மையை நான் கையில் வச்சுக்கிட்டு கலையை வளர்க்கணும் நான் விஷத்தை பிடிச்சிட்டே இருக்கிறேன். அவங்களுக்கு கொஞ்சமாவது இந்த கலை சிந்தனை இருக்கா, தமிழ் உணர்வு இருக்கா? இல்லை. அப்படி இருந்தால் அந்த வார்த்தை அவங்க கேட்டுக்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்கள்ட்ட நான் என்ன சொன்னேன், சரிம்மா நான் நடத்துகிறேம்மா, நான் ஃப்ரீயாக நடத்துகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். இப்படி எல்லோரும் செய்வாங்களா? எனக்கும் வயிறு இருக்குல்ல, நானும் சாப்பிடணுங்கள, அதை புரிஞ்சு அவங்க செய்யணும். ஆனால் செய்யக்கூடிய உதவி செய்யவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது, இந்த கலை வளர்க்குறதுக்கு தமிழனே உதவுவா, ஏதாவது வடிவத்தில் உதவுவா, நம்பிக்கை இருக்குது எனக்கு. அந்த நம்பிக்கையோடு தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இயல், இசை, நாடகம் போன்ற கலைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் உனக்கும் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். அதுதான் இந்த மண்ணின் மரபுங்கிறது. என்னம்மா, மொத்தத்தில் மண் மரபுனாலே இந்த மண்ணில் வாழ்ந்த ஒட்டுமொத்த மக்களின் வழி பழக்க வழக்கங்கள் தான். புரியுதா? புரியுது மாமா. அப்படி எனக்கு இன்னொரு சின்ன சந்தேகம் ஐயா, இந்த மாதிரியான இந்த பொம்மைகளை ரொம்ப நேரமாக கையில் மாட்டிக்கிட்டு அப்படியே உங்களோடவே ஒரு ரொம்ப அழகாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் இந்த பொம்மை கேட்குது, கையை தட்ட சொன்னால் தட்டுது, தலையாட்டுது, துள்ளி குதிக்குது, விளையாடுது. ரொம்ப பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பொம்மையை வந்து உங்களுடைய நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல, ஆனால் அது அந்த ஆக்ஷன்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இது என்ன மாதிரியான ரொம்ப நேரம் கையில் மாட்டே இருக்கேன், இது நான் கொஞ்சம் நேரம் மாட்டிகிட்டு இருக்கும்போது எனக்கு கையில் ஒரு வலி இருந்தது, என்னால் உணர முடிஞ்சிச்சு. இந்த விரல்களில் வந்து வலி இருந்தது உணர முடிஞ்சிச்சு. இது என்ன மாதிரியான பொருளை கொண்டு இந்த பொம்மைகளை செய்கிறாங்க ஐயா? இது வந்து சாதாரண துணி தான் ஐயா. துணி அது பஞ்சு, பார்த்தா பஞ்சு மாதிரி இருக்கும், பார்த்து ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். ஸ்பாஞ்சு அதை கட் பண்ணி அதை கலர் துணியை வச்சு இது பண்ணுறது. இது கோமாளி பொம்மை. இது கோமாளி பொம்மை. ஆமாம், கோமாளி பொம்மை. இது வந்து ரிப்பன், சாதாரண ரிப்பன் கட்டியிருக்கிறது. கோமாளிக்கு ஒரு கோமாளி ட்ரெஸ்ஸு. இது வந்து ஸ்பாஞ்சு தான், இந்த கை விரல்களாக ஸ்பாஞ்சு தான். இந்த கை அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனமான பேப்பர்,
இப்போ பேப்பர் கனமான பேப்பர் அட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த அட்டையை வளைச்சி இது பண்ணியக்கூடியதான். தலையை பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு சாதாரணமாக களிமண்லாம் மற்ற உருவங்கள்லாம் செய்வாங்க. சாமி சிலைகள்லாம் பார்த்துருப்பீங்க, அது பிள்ளையார் கணபதி சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் அச்சில் எடுத்துவாங்க. இதுவும் அச்சில் எடுக்கக்கூடியதான். ஆனால் இது வந்து என்னென்னா நமக்கு இந்த டாக்டர் நமக்கு மாவு கட்டு போடுவாங்கள்ல, அந்த பிபின்னு சொல்லுவாங்க, பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரிப்பட்ட இதில் வந்து மோல்டு பண்ணி எடுக்கக்கூடிய தலை. இது தலைக்கு தொண்டைக்கு கீழே ஒரு விரல் போகிற மாதிரி நமக்கு துவாரம் இருக்கும். அதன் மூலமாக தான் நம்ம நினச்சுவோம். இல்லை, நான் முன்னாடி எனக்கு இந்த பொம்மலாட்டம் பற்றி ஒரு படித்த அனுபவம் இருக்குது. இந்த பொம்மைகள்லாம் செய்கிறதுக்கு இந்த கல்யாண முருங்கை மரம், அத்தி, இந்த மாதிரியான ரொம்ப லேசான எடையுள்ள மரங்களை வந்து தண்ணியில் ஊற வச்சு அதை காய வச்சு அதை பக்குவப்படுத்தி அதில் தான் அந்த பொம்மையுடைய உருவங்கள்லாம் செய்வாங்க அப்படின்னு எனக்கு படித்த மாதிரி ஒரு அனுபவம். உண்மை. அந்த மாதிரியான பொம்மைகளுக்கு செய்கிறது இல்லையா? அதுக்கான கலை இப்போ யாருமே செய்கிறது இல்லை. குறிப்பிட்ட ஒரு நபர் 2 பேர் தான் ஏதோ செய்கிறாங்க, எங்கேயோ ஒருத்தர் செய்கிறாங்க தவிர, நானும் கூடி மட்டும் தமிழ்நாடு பூரா எல்லாம் தொலைபேசி மேலாம் விசாரித்து பார்த்தேன், எனக்கு யாருமே இந்த மாதிரி கெட்டு செய்கிறதில்ல. ஒரு மட்டும் இந்த விழுப்புரம் பக்கத்தில் திருவண்ணாமலை பக்கத்தில் மட்டும் ஒருத்தர் செய்துட்ருக்காரு. அதில் நான் மட்டும்தான் அந்த கலையை கையில் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு தமிழ் கலைகள் நான் இப்பவும் இல்லை, கலைகள் வந்து நான் 1979 80 அந்த என்னோடய இளங்கலை படிக்கும்போது, வரலாறு படிக்கும்போதே நான் சிலம்பம் படித்தேன், குத்துச்சண்டை படித்தேன். எனக்கு இப்பவும் குத்துச்சண்டைலாம் தெரியும், சிலம்பாட்டாலும் தெரியும். நான் கலையெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஏன்னா கலைகளுக்கு எனக்கு அப்பவுமே அது எனக்கு இறைவன் இயற்கையாக கொடுத்த ஒரு பெரிய பொம்மலாட்டத்தோடு மட்டும் இல்லாமல் நிறைய கலைகளில் கைவிங்க. ஆனால் தமிழ் கலைகள்லாம் நமக்கு உயிர். அந்த கலைகள் தான் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கலைகள் இல்லைன்னா மனித வாழ்க்கையை நாசம் தடமாறி போகும். இப்போ திரைப்பட பாடல்கள் நம்ம ஒரு நல்ல பாடல்கள் கேட்டதுனால தான் நமக்கு அது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. அதே மாதிரி தான் இந்த கையில் நான் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் எனக்கு வலிக்காது. ஏன்னா நான் மனப்பூர்வமாக அதை சுமந்துட்டுருக்கேன். அதனால் எனக்கு வெளியே தெரியல. உங்களுக்கு 10 நிமிஷம் தூக்குறோன்னு வெளியே தெரியுங்க. நான் இவ்வளோ நேரம் அமைச்சிருக்கேன், எனக்கு சுகமாக இருக்குது. எனக்கு தமிழ் அன்னையும் கூட இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு தமிழ்நாடு அரசு நிறைய உதவி பண்ணுறாங்க கலைகளை வளர்க்குறதுக்கு. நல்லா புரிஞ்சுடுங்க, இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும், பயன்படுத்தணும். வெறும் 500 ரூபா தான் ஓராண்டுக்கு பயிற்சி. அதை கற்றுக்க மாட்டாங்க. நான் நாடகம் கற்றுக்கிட்டு இருக்கேன், முடியுது, இந்த மாதம் முடியுது எனக்கு. இந்த மாதம் நாடகம் முடியுது. அதனால் கலைகள்லாம் வளர்க்கணும். நன்றிங்க. இந்த பொம்மலாட்ட கலையோட பொம்மலாட்ட கலை மட்டும்தான் ஒரு பக்கம் அழிச்சிட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொம்மலாட்ட கலைக்கு பயன்படுத்தக்கூடிய பொம்மைகளை செய்யக்கூடிய அந்த கலைஞர்களும் இன்றைக்கி குறைஞ்சிட்டு வராங்க அப்படின்றதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த பொம்மைகள் அப்படின்றது குழந்தைகளோடு ரொம்ப ஒன்றி இருந்த ஒரு விஷயம். இந்த மரத்தில் பொம்மைகளை செய்கிறது, இந்த பொம்மலாட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொம்மைகளை வந்து மரங்களை பயன்படுத்தி ஒரு கம்பி பொம்மலாட்டம் அது கம்பி வச்சு பொம்மலாட்டம். இது கை உரை பொம்மலாட்டம், கையில் மாட்டிக்கிட்டு பண்ணுறது பொம்மலாட்டம். அது கை உரை பொம்மை. கை கால் இதெல்லாம் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த கம்பியில். அதுக்கப்புறம் அதனுடைய அடுத்தது இது தோல் பாவை கூத்து. தோல் பாவை இந்த 3 ஒரே வகையில் ஒரே ஹைப்பாட்டில் வரும். 2 விரல், இந்த விரல் இந்த கைக்கு இந்த மாற்றிப்பாங்க. துணி இதில் வந்து ஹோல் இருக்கும். அதில் சரி, அந்த 3 கைக்கும், அந்த 2 கைக்கும் தலைக்கும் நீங்கள் பண்ணாலும் இந்த பார்த்து தெரியும். இறையும் இப்போ நான் பண்ணுற பாருங்க, இந்த விரல் தலைக்கு, இந்த விரல் ரைட்டு, இந்த விரல் லெஃப்ட். இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், நான் பண்ணுற பாருங்க. சரி வராது, போகாது, ஏன்னா அது பெரிய கை. இப்போ பாருங்கள். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம். எல்லாருக்கும் பாய் சொல்லுங்கள். ஒரு டான்ஸ் போடுங்க. ஐ ஜாலி. மணி அங்கிள் வந்துட்டாங்க. மணி அங்கிளுக்கு கிளாப் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். ஐயாவுக்கு வணக்கம் சொல்லுங்க. அம்மாவுக்கு வணக்கம் சொல்லுங்க. கை கொடுங்க அம்மாவுக்கு. சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டேன். ஐயோ, நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு பாருங்க, என்னையுமே ஒரு பொம்மலாட்ட கலைஞராக மாற்றிட்டாரு. ஒரே நிமிஷத்தில் ஐயா எனக்குமே வந்து அழகாக இந்த பொம்மலாட்டத்தை எப்படி பண்ணணும், இந்த கையுறை எப்படி இது உள்ள எப்படி வச்சு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத அழகாக சொல்லி கொடுத்துட்டாங்க. ஜாலி. மண்மரபு அன்பர்களுக்கு என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கலை எப்படி, இந்த பொம்மலாட்ட கலை
திரைக்கு மேலே எழுந்து ஆடியதோ அதே போல் தமிழ்நாடு முழுவதும் இந்த மண்மரபு கொண்டு செல்லும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் மறந்துங்க, நீ மறக்காம உங்கள் நண்பர்களெல்லாம் மண்மரபு வலையொலிய பார்க்க சொல்லணும். சரியா? நல்ல படம், நல்ல படம். வாமா வாமா, போகலாம் போகலாம். நன்றி நன்றி நன்றி.